ஒரு நல்ல டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி, ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இது பாருங்கள், கருவேப்பிலை இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது, கருஞ்சீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது. இதில் நல்லா நாங்கள் டிப்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 1/2 லிட்டர் எண்ணெய் इधर नांगा और पैन लो पका क्या भी नहीं अच्छा लगा लपोर है ना कंजा को इसका सा कसो भी करना नहीं मत दाल अच्छा ऐसा कर ला फ्लेम ले தான் நம்ம என்ன செய்ய போறோம். छोटी दाल growthக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் फ्रेंड्स. நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நாங்க போடணும். எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி போடணும் நம்ம ஜார்ல. பாருங்க, நான் கருஞ்சீரகம் வெந்தயம் மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றிக்கிறேன், ஆட்டிக்கிறேன். பாருங்கள், ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிட்டேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூட மிக்ஸியில் அடிச்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது செம்பருத்தி பூ கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூட நம்ம ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எண்ணெயில் இப்போ போட போகிறோம். போட்டு நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை நல்லா சுண்டி வரணும். ஹை ஃப்ளேம் எல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பசங்க ஒன்று ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இருக்கும். நாங்கள் நல்லா ட்ரை பண்ணுறோம், எங்கள் வீட்டில் என் டாக்டர் நாங்கள் எல்லாம் இதான் ட்ரை பண்ணுறோம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. கரகரன் நல்லா கருவேப்பிலையில் நல்லா கரகரன்னு இருக்குது முடியெல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கைத்தறக்கு பீசஸ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது அகைன் ஒரு பீசஸ் முடி ரொம்ப கொட்டி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போட்ட அப்புறம் தான் எனக்கு நல்லா ரிசல்ட் கிடச்சிச்சு. ஹேர் க்ரோத்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடி கூட நல்லா கருப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டால் அது காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். ஆற விட்டுட்டு நம்ம அப்புறம் இது ஃபில்டர் பண்ணிவிட்டு நாங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளை காட்டன் இருந்தாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். என் கட்டை இல்லை, அதனால நான் துப்பட்டால எடுத்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா இது கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட நீங்கள் அப்படியே தண்ணி குளிக்கும்போது நீங்கள் இந்த முடியில் இந்த அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இருக்க நம்ம இது எடுத்துக்கலாம். இது நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட நீங்கள் போட்டு முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா இதில் எல்லாம் எண்ணெய் இருக்குது. பாருங்கள், நான் இந்த மாதிரி எண்ணெய் இதை பண்ணி இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஹேர் க்ரோத்துக்கு இந்த மாதிரி எண்ணெய் இது டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.